வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்றைக்கி சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுவாமிஜியோட நாலூர் நற்சிந்தனையிலிருந்து பஞ்சபூத அறிவு. இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்கு காரணம் பஞ்சபூதம்தான். பஞ்சபூதங்கள் இல்லாத இடமே இல்லை. இதுதான் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் திருவண்ணாமலைன்றதால நெருப்பு தத்துவமாக வச்சுருக்காங்க. அப்போ நிலத்துக்கு காஞ்சிபுரம், நீருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவனைக்காவல், திருவண்ணாமலை, காற்றுக்கு காலஸ்திரி, இது ஆகாசத்துக்கு சிதம்பரம், இப்படி 5 தத்துவமாக வைத்திருக்கிறார்கள். இப்போ இது எப்படி அவங்க உணர்ந்து வச்சாங்கன்றது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இந்த உலகம் தோன்றதுக்கு முதல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பஞ்சபூதம் தான். இதுதான் ஔவையார் என்ன சொன்னாங்க, பரமாய சக்தியுள் பஞ்சமாபூதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரம் மாறி இதுதான் பிறப்பாக நம்ம தோன்றதுக்கு காரணமாக இருக்கிறதும் அது அப்படின்றாங்க. சுவாமிஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது பஞ்சபூதங்களின் தன்மையை உணர்ந்து கொள்வது தான் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா பிரபஞ்சத்தை உணர்ந்துக்கிறோம் அப்படின்னா அந்த பஞ்சபூதம் தான். ஏனென்றால் எப்படி போனாலும் பஞ்சபூதங்களே அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகளையும் தவிர வேறொன்றையும் மனிதன் அறிந்தது இல்லை. ஆன்மீகத்திலே இவைகளையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு வேண்டிய சங்கற்பத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ காப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்போதுமே நமது மனதை என்ன பண்ணுங்க, ஏற்பு சக்தியாக வாய்த்ததாக வாக்கி கொண்டு 5 பௌதிகளோடும் மனதை ஜீவகாந்தி சக்தியை செலுத்தி நமக்கு தேடிக்கொள்ளுதே தவம். அதுதான் பஞ்சபூத நவகிரக தவம். பஞ்சபூத நவகிரக தவத்தில் நம்ம என்ன பண்ணுறோங்க, பஞ்சபூதங்கள் தான் முதல்ல தவமே ஆரம்பிக்கிறோம். அப்போ அதோட ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். பிரபஞ்ச பரிணாமத்தின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். அப்போ எந்த ஒரு பஞ்சபூதத்தாலும் அதாலும் அதிலிருந்தும் இரவும் பகலும் காப்பு பெறுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. உண்மை தான். எங்கே போனாலும் பஞ்சபூதம் இல்லாத இடமே கிடையாது. எனவே நமது மனதை ஒழுங்குபடுத்தி கொண்டு அதற்கான ஒரு பயிற்சியின் மூலம் ஒவ்வொருவரும் பூதத்தோடு ஒன்றி ஒன்றி நின்று உயிர்கலப்பு சரியான முறையில் அளவில் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நாம் பஞ்சபூத பொருட்களோடும் உயிர்களோடும் தொடர்பு கொள்ளும்போது என்ன பண்ணுதுங்க, உயிர்களையும் பெறும்பொழுது அந்த உயிர்கலப்பு முழுமையாக சரியானதாக வெற்றியும் இனிமையும் காப்புமாக அமையுமாக. அதுதான் உண்மை. அப்போ எங்கே போனாலும் நம்ம அது கூட ஒன்றி கலக்கும்போது என்ன நடக்குதுங்க, அதுவும் நாமும் ஒன்றாக இருப்போம். நிறைய விஷயம் நடக்குது லைஃப்பில். நிறைய பேர் அன்பர்களும் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் தண்ணியே இல்லைங்க மேடம், ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா இது மாதிரி தான். அப்போ இந்த பயிற்சியால் பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் முறையாக முழு அளவில் ஏற்று சங்கற்பத்தை கருத்தோடு உயிர்கலப்பு பெற்று வரும்பொழுது பக்குவமடைந்த மனமானது எந்த அனுபவத்திலும் என்ன பண்ணுதுங்க, ஏற்காத பக்குவத்தை பெறுகிறது. அப்போ அது நம்ம அதை ஒத்துக்கலை அப்படின்னா ஏற்க மாட்டுது. ஆனால் அதோடு நம்ம தொடர்ந்து தொடர்பு ஏற்படுத்திக்கும் போது நாம் அது நட்பு நலம் பேணும் விதமாக அந்த பஞ்சபூதம் நமக்குள், ஏன்னா இதுவும் பஞ்சபூதங்கள் கூட்டு தான், எல்லாமே பஞ்சபூதங்கள் கூட்டு தான். அதற்கு மனதினால் எந்த பொருளோடும் இணைய முடிகிறது, எந்த சக்தியோடும் இணைத்து கொள்ள முடிகிறது. அந்த பொருளாகவே அல்லது அந்த சக்தியாகவே நாம் அதிலிருந்து பாதிப்பு இல்லாமல் நாம் என்ன பண்ணுறோங்க, காப்பு பெறுகிறோம். அந்த பொருளை நாம் ஏற்றுக்கொள்ள சக்தியாக பற்றிய விளக்கத்தையும் தெளிவையும் பெறவும் பயன் கொள்ளவாக முடிகிறது. அப்போ ஔவையார் சொன்னாங்க, சித்தர்கள்லாம் சொன்னாங்க. இதை வச்சு கோயில்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த சக்தியின் ஆதிக்கம் அந்த இடத்துல அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்று தான் பொருள். நம்ம உடம்புலே எடுத்தீங்க அப்படின்னா 9 மையம் தவமாக இருக்கட்டும், பஞ்சபூத தவமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையோடு பஞ்சபூதத்தோடு அறிவோடு இணைந்து 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 தான் நாம் வாழ்க்கை வாழ்கிறோம். இறைவனை உணர்ந்து கொள்வது அப்படின்றத இயற்கையை உணர்ந்து கொள்வது தான். அப்போ அந்த இயற்கையை அடிப்படையாக இருக்கிறது பஞ்சபூத தத்துவம். அந்த பஞ்சபூதங்களை நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே வாழ்க்கையில் இனிமையாக தான் இருக்கும். சுவாமிஜியோட பர்த்டேவும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15, இது ஆகஸ்ட் 14, 15 சுதந்திரம்,
அதுக்கு முன்னாடியே 14ஆம் தேதி கூட்டினா பார்த்தோம் அப்படின்னா பஞ்சபூதம் தான் வரும் பாருங்கள். 1 to 4 5. சுவாமிஜி 5ல் அளவுமுறை சொல்லுவார். எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சபூதங்கள் தான். வேதாத்திரியத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 14 அம்ச திட்டம் தான், கூட்டினா 5. இந்த 5க்கும் நமக்கும் ரொம்ப தொடர்பு இருப்பதால் 5ஐ பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயிர் பெறும் என்று சொல்லி அடிப்படையாக இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை வணங்கி இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யுமெடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.